என் வாழ்க்கையில மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? ஏன் நான் தொட்டதெல்லாம் தோல்வியில போய் முடியுது? நம்ம லைஃப்ல எல்லாம் வெற்றியே கிடையாதா? இப்படிலாம் புலம்பிக்கிட்டு இருக்கவங்களா நீங்க? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பிரபஞ்சம் சொல்லி தரக்கூடிய இந்த 4 வழிகளையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்க வீடு தேடி வரும். பார்க்கலாமா? வெற்றியை அடைந்தவர்களின் பயணங்களில் இந்த பிரபஞ்சமும் தத்துவங்களும் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் த பவர் ஆஃப் மைண்ட். நம்பர் 1, அக்செப்ட் தி ஃபேக்ட். மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு நம்மள நிறைய பேரு இன்னைக்கு நம்மள சுற்றி இருக்கக்கூடிய இந்த நிஜங்கள் மாறவே மாறாது, ராஜராஜன் காலத்து கற்சிற்ப மாதிரி அழியவே அழியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம இருக்க இந்த சூழ்நிலைகளும் உறவுகளும் ஏன் நாமளே கூட முன்னாடி நம்ம மனதுல வரைஞ்சு வச்ச ஓவியங்கள்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? லா ஆஃப் அசம்ஷன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க மனசுட்ட எது உண்மைன்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் இன்னைக்கான உங்கள் நிஜத்தை வடிவமைக்கிறது. நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், ஓவியமோ சிற்பமோ அதை அழிச்சிட்டு கண்டிப்பா ரீஷேப் பண்ண முடியும். ஒரு ஆறு ஓடுறத கற்பனை பண்ணிக்கோங்க. வழியில ஒரு பாறை வருது. அந்த ஆறோட வேலை முட்டி மோதி அந்த பாறை கூட சண்டை போடுறது இல்லை. தான் போக வேண்டிய பாதையை தேடி வளைந்து நெளிந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் அந்த ஆறு போகிற வழியில அது தனக்கான பாதையை உருவாக்க முடியும். அது மாதிரிதான் இந்த வாழ்க்கையும். இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிஜங்கள் எப்பவுமே அதே மாதிரி இருக்க போறதே கிடையாது. நம்மளோட சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஏன் நாமளே கூட மாறலாம். ஆனா இந்த மாற்றம் பிறப்பது உங்கள் மனதிலிருந்து தான். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அக்செப்ட் தி ஃபேக்ட், ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் ட்ரூத். நிஜங்களின் நெகிழ்வுத்தன்மையை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தான் இந்த பவர் ஆஃப் மைண்டோட ஃபர்ஸ்ட். நம்பர் 2, your focus. உங்க கவனம் எங்கே செல்கிறது என கவனியுங்கள். எப்பவுமே எதிர்மறை எண்ணங்களால நம்ம மனசை நிரப்புறது ரொம்பவே ஈஸி. இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா இந்த பிரச்சனை ஏன் வந்தது, நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் என்ன பண்ணிருக்கலாம், இதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா எதிர்மறையா முடியும். இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு யோசிச்சா அதுதான் நேர்மறையா முடியும். அதற்காக பிரச்சனைய சுத்தமா மறந்துருங்கன்னு சொல்லல. வள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ரொம்ப யோசிச்சு ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய தொடங்கணும். தொடங்கின அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா நம்மளோட ப்ரியாரிட்டி எப்பவுமே சொல்யூஷனுக்கு தான். உங்க மனசு ஒரு ஜிபிஎஸ் மாதிரிங்க. நீங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனை நோக்கி வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். எப்படியோ அது ஒரு ராங் ரூட்ல போய் நின்னுட்டு அங்கேயே நிக்க போறீங்களா, இல்ல அதர் ரூட் தேடி போய்கிட்டே இருப்பீங்களா? அது மாதிரிதான் இந்த மனசும். இந்த மனசுட்ட நீங்க உங்க ப்ராப்ளம் மேல ஃபோக்கஸ் வைங்க அப்படின்னா அது ப்ராப்ளத்தை தான் பார்க்கும். அதுவே ஒரு சொல்யூஷன் மேல ஃபோக்கஸ் வைங்கன்னா அந்த மனசு சொல்யூஷனை தேடி போய்கிட்டே இருக்கும். அந்த சொல்யூஷனும் வழியில நிறைவேறும். நம்பர் 3, உங்க சூழ்நிலைகளை தூக்கி போடுங்க. எஸ், இக்னோர் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறது நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு கம்ஃபர்டாக இருந்தாலும் அது உங்களுடைய முந்தைய சிந்தனைகளின் பிரதிபலிப்பு தான். அதுல நீங்க தோத்திருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். அந்த தோல்வியையும் அந்த வலியையும் இல்ல அந்த ஒரு அற்ப சந்தோஷத்தையும் ஒரு கோணிப்பையில கட்டி உங்களோட முதுகுல சுமந்துகிட்டே நீங்க நடக்க தொடர்ந்தீங்கன்னா உங்களால எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? அதை தூக்கி போடுங்க. இன்னைக்கு மனுஷன் தன்னோட வசதிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கேட்ஜெட்ஸ்லயும் பெர்மனன்ட்லி டெலிட்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. நீங்க ட்ராஷ சேர்த்துக்கிட்டே இருக்க உங்களோட சிஸ்டம் ஹேங் ஆக தான் போகுது. அது கஷ்டமோ நஷ்டமோ
இல்ல அற்ப சந்தோஷமோ அது முடிஞ்சு போச்சு. அது இதுக்கு முன்னாடி நீங்க என்ன உங்க மனசுக்கு ஃபீட் பண்ணீங்களோ அதோட விளைவு. நம்ம ஃபியூச்சரை எழுத ஆரம்பிச்சா சிஸ்டம் ஒழுங்கா ஒர்க் ஆகும். நம்பர் 4, உங்களோட சுய கருத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எஸ், செல்ஃப் கான்செப்ட் இஸ் த 4th ஒன். இந்த மனசுங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரிங்க. இதுல நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட ரிசல்ட்டா வரும். இந்த கமெண்ட்ல என்னால முடியாது, நான் இதுக்கு லாய்க்கு இல்ல நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் ஃபெயில்டுன்னு தான் வரும். அதுவே அந்த கமெண்ட்ல நான் இதை நிச்சயம் சிறப்பா செய்து முடிப்பேன், என்னால இது முடியும்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் சக்சஸ்ஃபுல்னு வரும். இந்த வாழ்க்கைங்கிற புத்தகத்தை எழுதக்கூடிய பேனாவே உங்களோட மனசுதான். உங்க மனசுட்டு சொல்லுங்க, நான் இவ்வளவு உயரம் அடைய வேண்டும். அந்த வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் அந்த பேனா எழுதும் உங்கள் உயரத்தை. அந்த உயரத்தை அடையாமல் ஒருபோதும் இந்த வாழ்வு முடியவே முடியாது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, அந்த பேனா நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் நாம நினைக்கிற வாழ்க்கையை நம்மளால எழுத முடியும். அது அடுத்தவர்கள் கையில் சென்று விட்டால் அவர்களின் வாழ்க்கையை தான் நாம் வாழ முடியும். அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை இல்லையேன்னு புலம்புறதுல அர்த்தமே இல்லை. கடைசியா நம்மளோட சிந்தனையும் நம்பிக்கையும் நம்மளுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்ற கருத்து. The power of mind இன்னைக்கு நேத்துக்கு தோன்றின கான்செப்ட் இல்ல. தலைமுறையா ஞானிகளும் அறிவு ஜீவிகளும் சித்தர்களும் ஏன் எல்லா மதங்களும் நமக்கு சொல்லி தரக்கூடிய தாரக மந்திரம் தான் the power of mind. உங்களுடைய மனதோட சக்தி.